சின்ன மருமகள் சீரியல்ல ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் பண்ணது ராஜாங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாளைக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், யார்கிட்ட போய் நீங்கள் அவகிட்ட பேச போனீங்க? அவகிட்ட நீங்கள் அப்படி என்னதான் பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எதுவுமே பேசலாமாம்மா. அதாவது அவகிட்ட நான் வந்து கேட்டேன், எதுக்காக எங்கள் மாமாவை எதிர்த்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்காக அவ சொல்கிறா, உங்கள் மாமாலாம் ஜெயிக்கக்கூடிய ஆளே கிடையாது, அவருக்கு அந்த திறமையும் கிடையாது, அவரால் என் முன்னாடி நின்று ஜெயிக்கவே முடியாது சுயேட்சையா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மாமாவை கேவலப்படுத்தி பேசினா. அதனால எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அதான் கையை ஓங்கிட்டேன். மற்றபடி நான் வேற எந்த தப்புமே செய்யலை. அவ வேணும்ன்ட்டே தான் என்னை சந்திச்சு இந்த மாதிரி என்னை கோவப்படுற அளவுக்கு தூண்டி பேசிட்டா. அதான் நானும் கோவத்தில் அடிக்க போயிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே அவ கையை தடுத்து என்னமோ என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி பேசிட்டு விட்டுட்டா. அதை வீடியோவாக எடுத்து எல்லா பக்கமும் வைரல் ஆகுற மாதிரி பண்ணிட்டா மாமா. நான் இதை வேணும்ட்டே பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி ஐஸ்வர்யா தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இவங்க தான் வேணும்ட்டே போய் வம்பிழுத்தது இன்னும் ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் சுத்தமாக தெரியாது. சேது இதை கேட்டதுமே, நீ எதுக்காக ஐஸ்வர்யா போய் அவகிட்டலாம் போய் பேசுகிறீங்க? அவள்லாம் ஒரு ஆள், அவளை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டே போய் சண்டை போடுறாங்க. இதை பாரு, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிச்சே தீருவேன். என் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயே நீ கோவப்படுற மாதிரி தூண்டி பேசி அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு அது மூலியமாக ஓட்டு சம்பாதிக்கலான்னு நினைக்கிறிய? நீ எல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கீழ்த்தனமாக பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி, இவருக்கு எந்த வேலையுமே கிடையாது போல, எப்போதும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறதே இவரோட வேலையாக போகுது அப்படின்னு திட்டிகிட்டே வர்றாங்க. மறுநாள் தேர்தல் நேரமும் வருது. எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது தான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சேது ஐஸ்வர்யாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா இல்லைன்னா இந்த காரியமெல்லாம் நடந்திருக்குமானே தெரியலை. பெண்கள்கிட்டையும் பெரியவங்க கிட்டேயும் அவ்வளோ பணிவாக எல்லார் கால்லையுமே விழுந்து ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கவுமே ஐஸ்வர்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே தாமரை, நானும் தானே உங்களுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தாமரை, நீ இல்லாமையா? இவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா எனக்கு ரொம்பவே உதவி பண்ணாங்க. இவங்க இல்லைன்னா பெண்களோட ஓட்டு நமக்கு விழுந்திருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுநாள் தேர்தலோட முடிவுகளை வெளியிடுறாங்க. தேர்தலோட வாக்கு எண்ணிக்கையை முடிக்கும்போது எதிர்பாராத விதமாக நம்ம தமிழ்ச்செல்வி தான் சோழவந்தான் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேதுவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. நாம் அவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்கோம், எப்படி இந்த மக்கள் எல்லாத்தையுமே மறந்து அவளுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. வீட்டுக்கு வந்தும் கூட ஆத்திரம் தீராமல், ஏப்பா உங்களோட பேரை நான் கலங்கப்படுத்திட்டேன்ப்பா, நீங்கள் இந்த தொகுதியில் எத்தனை தடவை நின்னாலுமே அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் நான் இப்போ அப்படி இல்லைப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு ராஜாங்கமே, சரிப்பா விடு, எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்குது, நீ கலங்காதன்னு சொல்லி சேதுவை ஆறுதல் படுத்துகிறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி இதெல்லாமே கேட்டுட்டு இருந்துட்டு தனியாக அவங்க ரூமில் போய் பேசுகிறாங்க. என்னடி இந்த மாதிரி ஆகிடுச்சு, நாம் எப்படியாவது சேதுவை தான் ஜெயிக்க வைக்கலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த சேது பைய நியாயமாக தான் இருப்பேன், யாருக்கும் ஓட்டுக்கு பைசாவும் கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி நான் சுயேட்சையாக நின்று தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ மண்ணை கவிட்டு வந்து நின்றுருக்கான். இவனெல்லாம் என்ன செய்கிறது? இந்த தமிழ்ச்செல்வி எப்படி அவளுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவும், எனக்கு தெரிஞ்ச ஆண்டி,
அவளுக்கு நெறைய பொண்ணுங்களோட ஓட்டு தான் விழுந்திருக்கும். ஏன்னா, நான் கூட எல்லார்கிட்டயுமே நீங்க ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது, எல்லாருமே உங்களுக்கெல்லாம் நாங்க எதுக்கு போடணும்? ஒரு கர்ப்பிணி பொண்ண வீட்ல இருந்து விரட்டி அனுப்பிட்டீங்க. உங்க சின்னத்துக்குலாம் நாங்க ஓட்டு போட முடியாது. நாங்க ஆட்டோ சின்னத்துக்கு தான் போடுவோம்னு எங்ககிட்டயே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமா தான் நெறைய ஓட்டு தமிழ்ச்செல்விக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரியுமே எப்படியோ நம்ம ஏதேதோ பண்ணி எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்விய வீட்ல இருந்து அனுப்பணும்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டோம். அனுப்புனவ எங்கேயாவது போய் பிச்சை எடுப்பா, இல்லைன்னா அவ ஆத்தா கூட சேர்ந்துட்டு இந்த சமையல் வேலையே பார்ப்பா, இல்லைன்னா நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம கண்காணாத இடத்துக்கு போயிடுவான்னு பார்த்தா, அவ இந்த வீட்டை விட்டு போயுமே இந்த வீட்டுக்கு இடைஞ்சல தானே கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவளை என்னதான் செய்யறது? எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு. கடைசியா நடந்த இந்த சக்தி, ஜெனி கல்யாணத்த கூட நாம தான் செஞ்சு வச்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம அந்த பழிய தமிழ் மேல போட்டாச்சு. இவ்ளோ உண்மைகள மறைச்சு நாம அவள கெட்டவளாவே காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் அவ இந்த வீட்ட விட்டு போயும் இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டாளேங்கிறது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஐஸ்வர்யாவுமே, ஆமா ஆன்ட்டி, நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட குரல்ல பேசி இந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா, அவ என்னடான்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உங்கள் வீட்டையே தலைமுழுகிறேன்னு சொல்லி போயிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாளேன்னு சொல்லி எனக்குமே வயித்தெரிச்சலாக தான் இருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்யா பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே சேதமும் சரி, ராஜாங்கமும் சரி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரி தனியாக வந்ததை ராஜாங்கம் கவனிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஈஸ்வரி ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலான்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவே ராஜாங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்திருக்கும். இப்போ திடீர்னு தமிழ்ச்செல்வி தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஈஸ்வரி ஒரு மாதிரி கண்ணை காமிச்சு தனியாக போனதை ராஜாங்கம் கவனித்து வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் நம்ம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுமே ராஜாங்கம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி ரொம்பவே பயந்துட்டே, என்ன மாமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே வராங்க. ஏன், என்ன ஆகணும், என்ன ஆகணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற? அதான் எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரியுமே, நான் என்ன செஞ்சேன், நான் எந்த தப்புமே செய்யலையே அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ எந்த தப்புமே செய்யலை, அப்போ நீ இந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு எந்த காரணமும் இல்லைங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செஞ்சேன், நான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே ஈஸ்வரி மறைக்க பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே ராஜாங்கம் அவங்க ரூமுக்குள்ளே போய் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஈஸ்வரி தலையிலே வைக்கிறாங்க. இதை பாரு, நீயா இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை சொல்றியா, இல்லை உன் நெத்தி பொட்டில் வச்சு ஒரு அழுத்த அழுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துப்பாக்கியை பார்த்த அதிர்ச்சியில் ஈஸ்வரி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜாங்கம், அப்போ நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணமா, இது தெரியாமல் என் மகனோட வாழ்க்கையை பறிச்சுட்டு நீ இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, என் மகன் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் அவளை வெளியில் அனுப்பிட்டு அவன் இப்போ ஒத்த காட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே உன் சுயநலத்துக்காக தானா, உன்னை சுட்டாலும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் மறுபடியும் துப்பாக்கியை ஈஸ்வரி தலையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.